காலபுருஷனுக்கு 6ஆம் இடமான அந்த ருண ரோக சத்ருஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் நட்சத்திர அன்பர்கள். இந்த 3 நட்சத்திர அன்பர்களும் இந்த கன்னி ராசியை சேர்ந்தவர்கள். சூரியனுக்கு அதிபதி அந்த உத்திர நட்சத்திரம். அந்த உத்திரம் நட்சத்திரத்துல பிறக்கக்கூடியவர்கள். இது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம்னு அந்த கன்னி ராசியை சொல்றோம். அப்படி இருக்கும்போது இந்த ராசி அன்பர்கள், அதாவது இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு வம்பு வழக்குகள்ல இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல எதிரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. அதே சமயத்துல நீங்க அரசாங்கத்துல வேலை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு பதவி உயர்வு, ப்ரமோஷன்ஸ், டிரான்ஸ்ஃபர்ஸ், ஆர்டர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாங்குறதுக்குள்ள உங்களுடைய வாழ்நாளே முடிஞ்சு போயிடும். ரிட்டையர்டுக்கே வந்துருவீங்க. அந்த அளவிற்கு ஒரு ஒரு சின்ன விஷயத்த நம்ம செய்யணும்னா கூட நிறைய ஒரு சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் இருப்பீங்க. ஏன் உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தது குற்றமா, இல்ல நாங்க கன்னி ராசியில பிறந்தது குற்றமா அப்படின்ற அளவிற்கு உங்களுக்கு வாழ்க்கை ஒரு போராட்டமான ஒரு களமாகவே இருக்கும். சில உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களுடைய லைஃப ஈஸியா ரன் பண்ற மாதிரி இருக்கும். பட் பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு முடிவுல பாத்தீங்கன்னா சில ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு, நம்ம இத்தனை நாள் உழைச்சது எல்லாமே வீணா போச்சே அப்படின்ற அளவிற்கு உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை வச்சு செஞ்சிருப்பாங்க. அது கடைசி தான் உங்களுக்கு புரியும். அந்த அளவிற்கு இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நிறைய எதிரிகள் தொந்தரவும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு, கன்னி ராசியில பிறந்த இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா பெரிய ரிலீஃப்க்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து அந்த கேது பகவான் வெளியேறிட்டாரு. இந்த வருடம் மே மாதம் வெளியேறாரு. அது உங்களுக்கு மார்ச் மாசத்துல இருந்து நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு மே மாதம் தான் பயிற்சி ஆகுறாருன்னா மே மாதம் மட்டுமே உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்காது. அதற்கு முன்னாடியே பெரிய ரிலீஃப்ன்றது உங்களுக்கு சில பேருக்கு கிடைக்கும். நிறைய உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த 2024 எண்டுலயே பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதத்திலேயே சில விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவா நடக்க ஆரம்பிச்சிடும். அதுல இருந்து தெரிஞ்சிரும் உங்களுக்கு அந்த கேது பகவான் முழுமையா ரிலீவ் ஆகுறாரு அப்படின்னு. கடைசி ஆனாலும் சில உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த கடைசி நேரத்துல போகிற போக்குல என்னத்தையாவது போட்டு விட்டு போயிடுவார். அந்த அளவிற்கு சில ப்ரெஷரும் அதிகமாகக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா அந்த கேது பகவான் ரிவர்ஸ்ல வர்றாரு இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த 4ஆம் பாதம், 3ஆம் பாதம், 2ஆம் பாதத்துக்கு வரும்போது அந்த 2ஆம் பாத அன்பர்கள் தான் ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளார்கள். அதனால அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மே மாசம் வரைக்கும் சில கெடுபடியா இருக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களும் ரிலீவ் ஆயிடுவாங்க. நிறைய பேருக்கு கடன் தொந்தரவுகள் விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உத்திர நட்சத்திர அன்பர்கள் தொழில் ரீதியாக சில ஆர்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சனி பகவானும் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல பயணிக்கிறார். 7ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக நிறைய வாடிக்கையாளர்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நேரம். அதனால நீங்க இதனால் போட்ட எஃபர்ட் எல்லாமே இந்த 2025ல உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. கடந்த வருடத்துல எல்லாம் நீங்க இதை விட 3 மடங்கு 5 மடங்கு நீங்க எஃபர்ட் போட்டிருப்பீங்க. எல்லாமே ஜீரோ தான். எதுவுமே உங்களுக்கு பலனை கொடுத்திருக்காது. இந்த 2025ல அப்படியே உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வாடிக்கையாளர் சேர்வதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வரப்போகுது. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க வேலையை இழந்து தொழிலை இழந்து கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு அந்த தொழில வருமான வளர்ச்சின்றது இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் கன்னி ராசியில இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா உங்களுடைய சுகஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த
அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்திலேயே இருக்கிறாரு. சனி பகவான் 7ஆம் இடம், அடுத்து ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த வேலையில நிறைய வளர்ச்சிகள், தொழில்ல நிறைய வளர்ச்சிகள், இதெல்லாமே கண்கூடாக பார்ப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். என்னவோ வளர்ச்சி இருந்தாலும் இருக்காட்டிலும் நீங்க எப்போதுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் அனைத்து விதமான பலன்களை தந்தாலும் நீங்க எப்போதுமே கவனமா இருக்கக்கூடியது உங்களுடைய பக்கத்துல இருக்கிறவங்க கூட, அதாவது உங்களை சார்ந்தவர்களோ இல்ல உங்களுடைய வேலை பார்க்கிறவங்களோ உங்களுடைய பணியாளர்கள் மீது எப்போதுமே ஒரு கவனமாக இருக்கணும். ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் இல்லையா இந்த கன்னி ராசி. அதனால உங்களை ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. உங்களை பழி வாங்கும் நோக்கத்திலேயே வெளியில போய் சில வேலைகள் எல்லாம் செய்வாங்க. அதனால அதுலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு நேரமா தான் இருக்கும் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டு நிறைய வளர்ச்சிகள் இருக்குங்க. நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள். இது நாள் வரைக்கும் வெளிநாட்டை கூட நீங்க கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. நமக்கு அந்த போகணுன்ற ஐடியாலாம் இல்லை மேடம், நான் இங்கேயே இருந்து நல்லா வேலை பார்த்தாலே எனக்கு போறோம், கடன் எல்லாம் அடைச்சாலே போறோம் அப்படின்ற மாதிரியான சில எண்ணங்கள்லாம் இருக்கும். ஆனா இந்த 2025ல உங்க கைக்கு எட்டின அளவுக்கு அந்த வாய்ப்புகள் வரும்போது யாராவது வேண்டாம்னு சொல்ல போறீங்களா? அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புல நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில் ரீதி, அதாவது வேலை ரீதி பாத்தீங்கன்னா சில தொந்தரவுகள் இருக்கும். உங்களை பார்த்து பொறாமப்படுறது, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களை எப்பண்டா வச்சு குறி வச்சு தூக்குறது, இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கடந்து வந்துருவீங்க ஈஸியா. குருவனுடைய ஆசி இருக்கும்போது இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிக எளிதாக கடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இதே இது நீங்க சனி ஒரு மறைவு ஸ்தானத்துல இருந்தாதான் அந்த வேலையில பிரச்சனை இருக்கும் அப்படின்றது சொல்லணும். சனி நல்ல ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்புகள் இருக்காது. கடந்த ஒரு 5 வருடத்திற்கு முன்னால ஏற்பட்ட அந்த சில பிரச்சனைகள் எல்லாமே இந்த வேலையில குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள், அடிப்படை தேவைகளை நீங்க அதாவது பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். நிறைய பேர் வீடு வாங்கணும் ஆசைப்பட்டு அந்த இதெல்லாம் கனவாகவே ஆயிடுச்சு மேடம், என்னால இனிமே வீடே வாங்க முடியாது, ஏன்னா கடன் தொந்தரவுகள் இருக்கு, அப்படி இருக்கும்போது நான் எப்படி வீடு வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் சொந்தமாக வீடு அமையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் வீடு விற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு என்கிட்ட ஒரு 2 லேண்ட் இருக்கு, ஒன்ன வித்துட்டு நான் கொஞ்சம் கடனை அடைச்சிட்டு இன்னொன்னு நான் வாங்கலாமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு தாராளமாக அதற்குண்டான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் இந்த 2025ல மிக அருமையாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்துல பெண்கள் பாத்தீங்கன்னா மிக எளிதாக அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வருடமாகவும் இருக்கும். நிறைய பேர் சொந்தமா தொழில் ஆரம்பிக்க போறீங்க. நிறைய மன உளைச்சல்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு விவாகரத்து வழக்கே பாத்தீங்கன்னா ஒரு 3 வருடங்களாக மனசை போட்டு ரொம்ப உறுத்திட்டு இருக்கோம். ஏண்டா நம்ம இப்படி வாழ்றோம் அப்படின்ற மாதிரியாகலாம் இருந்திருப்பீங்க பெண்கள். அதுல இருந்தெல்லாம் முழுமையாக 100% வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். அதுல இருந்து விலகி வந்து அப்படியே என்னமோ கூண்டுக்குள்ள இருந்த ஒரு பறவை மாதிரி இப்படி இப்போ 2025ல சிறகடித்து பறக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. பெண்களுக்கு முழு சுதந்திரமும் இந்த வருடத்துல இருக்க போது இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கிறவங்க, ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு இந்த 2025 ஒரு மிக அருமையான வருடம். நீங்க அங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க உத்திரம் நட்சத்திர அன்பர்கள், கன்னிராசி அன்பர்கள், அதுல இருந்து நான் வெளியில வரணும் மேடம், நான் என்னுடைய சொந்த ஊருக்கு வரலான்னு நான் முயற்சி பண்றேன், என்கிட்ட கிரீன் கார்டு கூட இருக்கு, அங்க நான் தொழில் செய்யலாம்னு நினைக்கிறேன், தாராளமா எனக்கு செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக செய்யலாம். தொழில் செய்யறதுக்கு முன்னாடி சில பேர் நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா உங்களுடைய ஜோதிடர்கிட்ட நீங்க ஒரு வாட்டி ஆய்வு செய்துக்கோங்க. அப்படி இல்லாதவங்க நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணி கூட நீங்க அந்த உங்களுடைய ஜாதக பலனை தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தொழில் செய்யணும் விருப்பம் உள்ளவங்க தாராளமாக தொழில் செய்யலாம். வெளிநாட்டுல இருந்து அடுத்து அங்கிருந்து எனக்கு இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்குமா, வேலை வாய்ப்பை நான் தேடலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக அதற்குண்டான ஒரு உங்களுடைய கதவுகள் எல்லாமே திறந்திருக்கு.
இருக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அவங்க பட்ட வேதனையும் வலியும் பாத்தீங்கன்னா வேற யாருமே பட்டிருக்க மாட்டாங்கங்க. நீங்க உள்நாட்டுல இருக்கிறவங்க எல்லா ராசி அன்பர்களும் ரொம்ப அருமையா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா வாழ்றீங்க. ஆனால் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அங்க இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை பத்தி. ஏதோ சம்பாத்தியம், காசு சம்பாத்தியம் இருந்தாலும் எல்லா வெறுப்புகளையும் மனசுல வச்சிருக்கிறாங்க. வச்சுக்கிட்டு ஏன்டா நம்ம வாழ்றோம் அப்படின்ற மாதிரியாக தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால உங்களுடைய முழு சுதந்திரமும் இந்த 2025ல இருக்கு. நீங்க என்னென்ன செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் அது எல்லாத்தையுமே செய்யறதுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இது எல்லாமே நானு கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு கணிச்சு சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும், தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு திருமண தடைகள் இருக்கும், குழந்தை பாக்கியத்துல பிரச்சனைகள் இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, மேடம் எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை சொல்லல, நீங்க திருமணத்தை பத்தி சொல்லல, வயதானவர்களுக்கு சொல்லல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுவீங்க. ஒரு சின்ன ஒரு நேரம் எல்லாமே காரணமா சில குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும்தான் நம்ம இந்த பதிவுல சொல்ல முடியும். நல்ல டீடைல்டா உங்களுடைய இதை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், எனக்கு இந்த மாதிரியாலாம் பிரச்சனை இருக்கு, எனக்கு இதுக்கு ஏதாவது ஒரு நிவர்த்தி இருக்கு அப்படின்னு கேட்கிறவங்க நீங்க என்ன வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கன்னிராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த வருடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதனால சில ஆன்மீக பரிகாரங்களை செஞ்சு அதுல இருந்து எல்லாம் வெளியில வந்து, ஏன்னா கேது பகவான் அந்த சந்திரன் மீதே பயணிக்கும் போதுதான் இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அதுல இருந்துலாம் அவங்க நிறைய வெளியில வந்திருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் டீடைல்டா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன நேர்ல அதாவது வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஈஸியா கிடைக்கும். இன்னைக்கு நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாஃப் டேலயே அப்பாயின்மெண்ட் ஈஸியா கிடைச்சிரும். அதனால அதன் மூலமாக நீங்க வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த அஸ்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு அதிபதி. இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியே பாத்தீங்கன்னா சந்திரன் தான். அப்படி இருக்கும்போது சந்திரன் யார் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சூரியனுக்கு அடுத்த ஒரு ஒளி கிரகமாக இந்த பிரபஞ்சத்திற்கு நிறைய வெளிச்சத்தை அளிக்கக்கூடிய கிரகம் இந்த சந்திரன். சந்திரன் இல்லாத ஒரு பிரபஞ்சமே கிடையாது, சந்திரன் இல்லாத ஒரு வீடே கிடையாது. சந்திரன்னா யாரு? தாய். அந்த தாய் இல்லாத ஒரு வீடே கிடையாது. அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய உதவும் மனப்பான்மையை கொண்டவர்கள் இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள். நிறைய அஸ்த நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா வெளியிடத்துல அதிகமாக உதவுவாங்க. ஒரு முதியோர்களாகட்டும், ஒரு பெரியவங்களாகட்டும், ஒரு சிறுவர்களாகட்டும், யாரா இருந்தாலும் அப்படி டக்குன்னு போய் உதவக்கூடிய மனப்பான்மை உடையவர்கள்னா இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் தான். அந்த அளவிற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்காதுங்க. தன்னுடைய வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்துகிட்டே இருக்கோம். இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் தான் பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கறது, அதாவது பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கறது. அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய இயலாம இருக்கிறவங்க, அதாவது அன்றாட வாழ்க்கையவே அவங்களால செய்ய முடியாம அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாம இருக்கிறவங்களுக்கு இவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எப்போதுமே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அன்னதானம் அதிகமாக செய்பவர்களும் இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் தான். இப்படிப்பட்ட இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த கேது பகவான் இவர்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய அந்த 1.5 வருட காலத்துல பாத்தீங்கன்னா 1.5 வருடம்னு சொல்றதை விட 2 வருடம் முழுமையா சக்க போட்டது இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் தான். இவர்கள் உதவி செய்யணும்னு போன இடத்துல எல்லாம் இவர்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட், அங்க தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரிலாம் எதுக்குமே ஒரு பயன்படாத சில விஷயங்களை சந்தித்தவர்கள்னா இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள். இவர்கள் எந்த விதமான ஒரு தப்புமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவர்களுடைய மனமே பாத்தீங்கன்னா ரொம்ப விரிந்து பறந்தது. யாருக்குமே ஒரு தீங்கு செய்யணும்ன்ற ஒரு எண்ணமே இருக்காது. அப்படிப்பட்டவர்களே பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து சில பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கியது இந்த கேது பகவான் தான். அந்த அளவுக்கு இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் வழிய போய் மாட்டிக்கிட்ட விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கு.
இந்த 2025 புத்தாண்டு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு சொற்பமாக அதிகமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். நிறைய பேர் எங்களுடைய தொழில் ரீதியாக இல்லாட்டிலும் நிறைய பேர் வேலை ரீதியாக பல அனுபவங்களை அனுபவித்தவர்கள், எதிர்மறையான அனுபவங்களை. சில பேர் நான் தான் சொன்னேன் இல்லையா, காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த எதிரிகள் அதிகமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருப்பாங்க. அதுல இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் தான் எப்படியாவது இவங்களை சாச்சிடணும், இவங்க வாழ்க்கையில நல்லா வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்களை சுற்றியே இருப்பாங்க. இவங்களுக்கு இப்பதான் இது புரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடிதான் இவர்களுக்கு அதுவே தெரிஞ்சிருக்கு. ஐயோ, நான் இத்தனை வருடமா இவங்களோட தான் பயணம் செஞ்சிட்டு இருந்தேன், இவங்களை உண்மைன்னு நம்பி செஞ்சிட்டு இருந்தேன் மேடம், ஆனா இன்னைக்கு நேரத்துக்கு என் கழுத்தை அறுத்துட்டாங்க. அந்த அளவிற்கு இவர்கள் உண்மையாக இவர்கள் யார்கிட்ட உண்மையாக இருந்தாங்களோ அவங்களே பாத்தீங்கன்னா இவர்களுடைய புறமுதுகை குத்துபவர்களாக தான் இருந்தாங்களே ஒழிய நேர்மையாக இருந்தவர்கள் கிடையாது. அந்த அளவிற்கு இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் மனதளவுலையும் உடல் அளவுலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. இவர்களுக்கு இந்த 2025 நல்ல ஒரு வெளிச்சமான வாழ்க்கை. யாரெல்லாம் உங்களை வீழ்த்தணும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி ஒரு அப்படி ஜெகஜாண்டிக்கா ஒரு எல்லாத்தையும் அப்படி ஒரு நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நேரமாக தான் வருடமாக தான் இருக்க போது. நீங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போது. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அலுவலக ரீதியாக ஒரு ஆன்சைட் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த ஆன்சைட்டுக்கு ஆப்பு வைக்கிறவங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க. அந்த அளவிற்கு 1-2 வருடமாக அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனது இந்த வருடம் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கும். ஏன்னா அவங்களே நினைச்சு பார்த்தோம், எப்படி இவனுக்கு கிடைச்சது, இந்த அளவுக்கு நம்ம இவ்வளவு தடுத்துமே இவனுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு. கவலையே படாதீங்க. யாரா இருந்தாலும் உங்களை இந்த வருடம் அசைக்கவே முடியாது. சில பேர், நிறைய பேர் தொழில் ரீதியாக கடன்ல இருக்கிறீங்க. சந்திரன் பாத்தீங்கன்னா கடனும் அதிகமாக கூடிய ஒரு நட்சத்திரம் தான். கடன் பாத்தீங்கன்னா யாருக்காக, உங்களுக்காக வாங்குனீங்களா, நீங்க சொத்து வாங்கணும்ன்ற வாங்குனீங்களா, மற்றவர்கள் நல்லா இருக்கணும், உங்களுடைய குடும்பத்தார்கள் நல்லா இருக்கணும், உங்களுடைய கூட பிறந்தவர்கள் நல்லா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கூட பிறந்தவர்களுக்காக ஒரு சொத்து வாங்கி கொடுக்கறதுல நீங்க ஒரு முனைப்பாக இருந்தீங்க. அதற்காக உங்களுடைய பர்சனல் லோனை போட்டு குடிச்சீங்க. ஆனா இன்னைக்கு பர்சனல் லோனை கட்டிட்டு இருக்கிறது யாரு? நீங்க தான். அஸ்த நட்சத்திர அன்பர்கள் தான். யாரு வீடு வாங்கினாங்களோ இன்னைக்கு அவங்க சௌகரியமா ஆடம்பரமா எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. உங்களை அப்படியே மறந்துட்டாங்க. அவன் எங்க இருக்கிறான், சத்தமே காணுமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு, உங்களையவே யாருன்னு கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இருக்கட்டும். உங்களுக்குன்னு கடவுள் இருக்கிறாரு, நீங்க வழிபாடுற தெய்வம் இருக்கு, உங்களுக்குன்னு சாதகமாக கிரகங்கள் இருக்கு. கவலையே படாதீங்க. அவங்க என்னைக்காவது ஒரு நாள் உங்க காலுக்கு வந்துதான் ஆகணும், உங்க காலில் விழுந்துதான் ஆகணும். அவங்க செய்த தப்ப ஒரு நாள் நீங்க மன்னிக்க தான் போறீங்க. கவலையே படாதீங்க. அதனால உங்களுக்கு உண்டான வளர்ச்சி கரெக்டா காத்துட்டு இருக்குது. இந்த வருடம் அந்த அருமையான வளர்ச்சியா இருக்கும். மேலும் மேலும் நீங்க உங்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். உங்களுக்குன்னு சொந்தமா சொத்து சேர்க்கிறது. ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி 10க்கு வந்துட்டாரு இல்லையா, அதனால அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்குன்னு சொந்தமாக சொத்துக்கள் வாங்குறதுக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா வீடு மனை வாகனம் வாங்குவதற்கு, இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு அழகாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் வாங்கினவங்க எல்லாம் எப்படி இல்லாம இருந்துட்டு போறாங்க. நீங்க வாங்கக்கூடிய ஒரு தருணம் அழகாக இருக்கணும் இல்லையா, அந்த தருணத்திற்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பா அதற்குண்டான ஒரு நேரமும் வந்தாச்சு இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு. அஸ்தம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா மிக அதிக அளவுல சம்பாத்தியம் செஞ்சும் என்னால நிம்மதியா இருக்க முடியல, மனதளவு ரொம்ப போராட்டமா இருக்கிறேன் மேடம், எனக்கு இந்த பக்கம் போறதா தெரியல, அந்த பக்கம் போறதா தெரியல, இந்த பக்கம் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, இந்த பக்கம் தொழில் வேலை ரீதியாக பிரச்சனை, அதனால ரொம்ப மனதளவு நான் எல்லா இடத்துலயுமே நம்ம கோஆபரேட் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட்டை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் எனக்கு அது சாத்தியமாக தெரியல அப்படின்னு
நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இந்த 1.5 வருடம் தான் இந்த மாதிரியாக இருந்தது. மத்த அளவு பெரிய அளவு உங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது. இந்த 2025ல உங்களுக்கு ஒரு சாதகமாக தான் இருக்க போகுது. நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு நிம்மதியான ஒரு மனநிலைன்றது இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2025ல காத்துட்டு இருக்குது. அதற்குண்டான ஒரு தருணம் உங்களை நெருங்கிக்கிட்டே இருக்குது. கவலைப்படாதீங்க. பிசினஸ் மேனா இருக்கிறீங்க வெளிநாட்டுல அப்படின்னா உங்களுடைய பிசினஸ் நல்ல ஒரு வளர்ச்சி அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு நேர்மையா நியாயமா இருந்தீங்களோ அங்க உங்களுக்கு வெளிநாட்டு இடத்துல பாத்தீங்கன்னா அதற்குண்டான அங்கீகாரம் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. சில அங்கீகாரம்லாம் உங்களுக்கு அரசாங்கம் மூலமாக கிடைப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. சில பேர் அங்கேயே லோனுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க. அதுதான் ஒரு 1.5 வருட காலமாக தடையா இருந்திருக்கும். இப்போ இந்த 2025ல அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அஸ்த நட்சத்திர பெண்கள் இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் ஃப்ரீ பேடா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமா தான் இருக்கு. நிறைய ஒரு மனசுக்குள்ளேயே புழுங்கி புழுங்கி அதாவது என்ன செஞ்சாலும் நம்மளுடைய மனத்துல இருக்கக்கூடிய ஒரு வலின்றது ரணம்ன்றது ஆறாம இருக்கு அப்படின்ற மாதிரி தான். சில பேருக்கு பாத்தீங்கன்னா குடும்பம் ரீதியான ஒரு ரணம், சில பேருக்கு உடம்பு ரீதியாகவே சில ரணங்கள், அங்கங்க ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சு தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தை அனுபவிச்சு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கர்ப்பப்பை எடுக்கணும் சொல்லியிருப்பாங்க, திடீர்னு ஏதோ கேன்சர் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் உடம்பு ரீதியாகவும் சில ரணத்தை அனுபவித்தார்கள்னா இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் தான். சில பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது கேட்பாங்க, அழுவாங்க. நமக்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துல எல்லாமே தெரியும், இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு, கொஞ்சம் வலிய பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கே நெஞ்சில பாத்தீங்கன்னா சில ஒரு திடமான ஒரு அனுபவங்களை வச்சுதான் நம்ம அந்த ஜோதிட ரீதியாக நம்ம சொல்லும் போது அவங்க நம்மள ஒரு 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 பெரிய ஒரு நம்பிக்கையா நம்ம கிட்ட கருதி கேட்கும் போது நம்ம அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு துணையாக ஒரு தெய்வ பலத்தை கொடுக்குறோம். அந்த தெய்வ பலத்தை கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு எல்லாமே என்ன ஆகுதுன்னா அப்படியே வருகின்ற ஒரு நாட்கள் எல்லாமே ஒரு 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 மறுமலர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு உண்டான ரணங்கள் எல்லாமே இந்த 2025ல ஆறிட்டு இருக்குது. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே இந்த 2025ல நிவர்த்தியை தரப்போகுது. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தீரல அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா இன்னும் தெய்வ வழிபாட்டுல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கான்சென்ட்ரேட் பண்ண பண்ண உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் இந்த அஸ்த நட்சத்திர பெண்களுக்காக இவ்வளவும் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு உண்டான காயங்கள் எல்லாமே ஆறுவதற்கு உண்டான ஒரு வருடமாக தான் இந்த 2025 இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் கேட்பாங்க, மேடம் எங்களுக்கு திருமண வாழ்க்கையை பத்தி நீங்க சொல்லல, எனக்கு குழந்தை பாக்கியத்தை பத்தி சொல்லல, எங்களுடைய வயதானவர்கள் நாங்க இருக்கிறோம், எங்களை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சில முக்கியமான விஷயங்களை மாத்திரம்தான் நம்ம அந்த பலனாக சொல்றோம். ஏன்னா நேரமின்மைன்றது எல்லாருக்குமே இருக்கு. அந்த ஒரு சின்ன ஒரு குறுகிய நேரத்துல எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்றோம். நீங்க உங்களுடைய விஷயத்த டீடைல்டா பார்க்கணும். சில பேர்லாம் வயதானவங்க இருப்பாங்க, எந்த விதமான ஆதரவும் இல்லாம கடந்த 2 வருடத்துல போயிருப்பீங்க. அந்த ஆதரவுக்காக தேடி எனக்குன்னு அடுத்த வருடம் யாராவது வந்துருவாங்களா, என் பையன் என்னோட சேர்ந்துருவானா அப்படின்ற மாதிரிலாம் சில கேள்விகள்லாம் இருக்கும். அதனால உங்களுடைய டீடைல்டான ப்ரிடிக்ஷனை பார்க்கணும், பலன்களை பார்க்கணும் அப்படின்ற போது நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணி உடனே நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ஒரு ஹாஃப் டே ஆகும் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு சீக்கிரமா பார்த்து சொல்லணும். ஏன்னா எல்லாருமே ஒரு சின்ன வழியினாலதான் அந்த ஜாதக ரீதியாக வந்து பாக்குறாங்க. அதே சமயத்துல நம்ம நம்பிக்கை கொடுக்குறோம், உங்களுக்கு இந்த வழிகள் தீர்ந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை கொடுக்கும் போது அவங்களுக்கு உண்டான வழியும் தீர்ந்துடுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட எதிர்பார்ப்போட நீங்க ஒரு இடத்துல போய் ஜாதகம் பாக்குறீங்க. அந்த நம்பிக்கைக்குரிய ஒரு நேரமாக தான் நானும் உங்களுக்கு கணிச்சு சொல்வேன். கடைசி வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், 3வதாக வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். இந்த நட்சத்திர அன்பர்கள் தான் இந்த கன்னி ராசிக்கு உரியவர்கள். இந்த கன்னி ராசியில இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப போல்டா இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. எதையுமே ஒரு தைரியமாக முடிவெடுத்து, எவ்வளவுதான் அதுல ஒரு மிக கடினமான ஒரு சூழ்நிலை
சூழ்நிலை வந்தாலும், ரிஸ்க் அதிகமாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் எளிதாக நினைத்து கொஞ்சம் தைரியத்தோட முடிவை எடுப்பவர்கள் நீங்க சித்திரை நட்சத்திர அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த காலத்துல எல்லாம் 2.5 அதாவது 1.5 வருடங்களுக்கு மேலாக பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப மனம் வெறுப்பு தன்மையோட நம்மளுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு சில பேருக்கு தேவையில்லாத அவமானங்கள், அசிங்கங்கள், அதே சமயத்துல நீங்க யாருக்காக இருந்து வாழ்க்கையில போராடணும், வாழ்க்கையில நல்ல அவங்கள முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அவங்களே உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த அளவுக்கு அந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் ஒரு ஏமாற்றத்தை அதிகமாக அனுபவிச்சிருப்பாங்க கடந்த ஒரு 2 வருடங்களாக. இந்த 2 வருடங்களாக இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் அளவுக்கு ஒரு குரு அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் அப்படின்ற அளவிற்கு ஒரு நியதியை வகுத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு மன அமைதியை நீங்க தேடிட்டு இருப்பீங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா 2025ல உங்களுக்கு கேது பகவான் 12ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறதுனால பாத்தீங்கன்னா நீங்க தேடின மன அமைதி, ஒரு நிம்மதியான வாழ்க்கை, நம்மளுடைய ஒரு எளிமையான வாழ்க்கை எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதற்குண்டான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இந்த 2025ல ஆரம்பமாக போகுது. இந்த 2025ல பாத்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் நீங்க இழந்த இழப்புகளை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொந்தமா வீடு வாங்கி அந்த வீடை ஏன்னா வாங்கணும், அந்த வீட்டுனால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுனால வாஸ்து குறைபாடுனால சில தேவையில்லாத அசம்பாவித சம்பவங்கள் கூட நடந்திருக்கும். அதே சமயத்துல இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த வீட்டுல போனதுல இருந்தே பாத்தீங்கன்னா கணவன் மனைவி தாம்பத்தியம் தான், கணவன் மனைவி ஒற்றுமைன்றது முழுமையா குறைஞ்சிருக்கும். இது நாள் வரைக்கும் ரொம்ப ஒற்றுமையா இருந்த தம்பதிகளாக தான் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போட்டு அந்த வீட்டுல நீங்க போனதுல இருந்தே பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு எதிரி மாதிரி யூகிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாகிருப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த வாஸ்து தோஷமும் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு தோஷமும் உங்களே மிக பெரிய அளவுல பாதிச்சிருச்சு. அதே சமயத்துல வீடு வாங்கினதுல இருந்தே உங்களுக்கு திருஷ்டி தோஷங்கள் அதிகமா இருக்கு. நான் தான் சொன்னேன் இல்லையா, கால புருஷனுக்கு அந்த 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம்ன்றது வர்றதுனால இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு வீட்டு மேலதான் நிறைய திருஷ்டி தோஷங்கள், அதே சமயத்துல எதிரிகளினுடைய கண்ணும் அங்கதான் அதிகமா இருக்கு. எப்படி இவன் இப்படி ஒரு நேரத்துல இப்படி வளர்ந்துட்டானே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களின் வாழ்க்கையே பாத்தீங்கன்னா கண்ணடி அதாவது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவிற்கு அந்த திருஷ்டி தோஷங்கள்னால இவர்களுடைய உறவுகள் முறிகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல வருமானமின்மை, அடுத்து தேவையான அளவுக்கு ஒரு பொருளாதார சூழ்நிலைகள் இல்லை, அடுத்து பாத்தீங்கன்னா வியாதிகளினுடைய தொந்தரவு, வருமானம் வர வர மருத்துவ செலவுக்கு போறது, இது எல்லாத்தையுமே இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் கடந்த காலத்துல அனுபவிச்சிருப்பீங்க. இதுல நிறைய சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அனுபவிச்ச ஒரு வேதனை என்னன்னா கோர்ட்டு கேஸ், போலீஸ் ஸ்டேஷன், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வம்பு வழக்குகள்ல நிறைய மாட்டிக்கொண்ட சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தான் நிறைய பேர் இருந்திருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா மேடம் எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும், எனக்கு இதுல இருந்து நான் வெளியில வந்துருவேனான்ற ஒரு டவுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே இந்த 2025ல பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல இருந்தே உங்களுக்கு விடுபடக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல அந்த சனி பகவான் பயிற்சி ஆகுறதுனால அந்த பெரிய பெரிய பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய நேரம், உங்களுடைய கோர்ட்டு கேஸ் வழக்கு எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரம். 6ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு அலுவலகம் சம்பந்தமாக சில
பிரச்சனைகளும் இருந்திருக்கும். தேவையில்லாம அலுவலக ரீதியாக நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது, ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட்ல மாட்டிக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம அந்த இடத்துல போய் நீங்க நிக்கிறது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு நடந்திருக்கும். இது எல்லாமே மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம். இது எப்படா முடியும்னு காத்துட்டு இருந்தேன். கடந்த 2 வருடங்களாக இது எனக்கு பெரிய அளவுக்கு மனதளவுல பாதிப்பு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அவமானங்கள், அசிங்கங்கள், தொந்தரவுகள், வழக்குகள், விபத்துகள் இது எல்லாத்தையுமே நீங்க அனுபவிச்சிருங்க. விபத்துகள் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு தான் அதிகமா இருந்திருக்கும். எந்த நேரத்துல எந்த பக்கம் வெளியில கிளம்பினாலும் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் இல்லாம நீங்க வீட்டுக்குள்ள வர முடியாது. அந்த அளவிற்கு அந்த திருஷ்டி தோஷமும் இந்த கேதுவனுடைய தோஷமும் பாத்தீங்கன்னா அதிகமாகி இவர்களுடைய வாழ்க்கையில பிழைப்பார்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் மிக பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுட்டீங்க. உங்களுடைய பாதிப்பு எல்லாமே 2024ஓட முற்றுப்புள்ளி வச்சாச்சு. நீங்க எந்த அளவுக்கும் பாதிக்கப்படவே மாட்டீங்க. இனிமேல் இருந்து 2025ல இருந்து உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் குடும்பத்துக்காகவே உழைச்சவங்க. நீங்க எப்போதுமே குடும்பம் குடும்பம் குடும்பத்தை விட்டா வேற யாருமே கிடையாது. மத்த நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அடுத்து பாத்தீங்கன்னா உறவினர்கள் கிட்ட ஜாலியா இருப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா இவர்கள் மட்டுமே பாத்தீங்கன்னா குடும்பம் குடும்பத்தை விட்டா வேற எதுவுமே தெரியாது. வேலைக்கு போற இடம், வேலைக்கு போறதுல அந்த சக ஊழியர்கள் கிட்ட பழக கூட மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப உங்களை நெருக்கமா வச்சு கூட உங்களுக்கு இவ்வளவு அளவுக்கு திருஷ்டி தோஷங்கள் இருக்குதுன்னா, எதிரிகளினுடைய தொந்தரவுகள் இருக்குதுன்னா, நீங்க இன்னும் உங்களுடைய நட்பு உறவை பெருசா இருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவீங்கன்னு பாத்துக்கோங்க. அதனால இந்த பாதிப்பே பாத்தீங்கன்னா நீங்க செய்த தெய்வ சக்தியினால மறுபிளப்பு பிழைச்சு வந்திருக்கிறீங்க. அதனால இந்த 2025 உங்களுக்கு மேலும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சில பேருக்கு நீங்க அந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். புதுசா வேற வீடு வாங்குறதுக்கு உண்டான ஒரு யோகமான ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அடுத்தடுத்து வளர்ச்சியை தான் சந்திக்க போறீங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சாச்சு. ஏதோ ஒரு திருஷ்டி தோஷமோ சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, பெரியவங்க வீட்டுல இருந்தாங்கன்னா ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வர்றது உங்களுக்கு சின்ன பிரச்சனையில முடிஞ்சிச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. இந்த 2025ல இருந்து வருமான உயர்வு, பதவி, புகழ் எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த சித்திரை நட்சத்திர நண்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் மேலும் மேலும் முன்னேறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு. தொழில்ல நீங்க கடைபிடித்த அந்த நேர்மையான ஒரு உணர்ச்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாடிக்கையாளர்களிடமிருந்து உங்களை ஒரு நல்ல பேருக்கு நல்ல மதிப்பு வாங்கி தருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த எதிரிகள் தொந்தரவுன்றது இனிமே இருக்காது. எதிரிகள்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை சுற்றி இருப்பவர்களே, உங்களை பார்த்து கொஞ்சம் பொறாமப்படுறவங்க, உங்களை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை நல்ல உயர்ந்த லெவலுக்கு அதிகரிக்க விடாம தடுக்கிறவர்கள், இவர்கள் எல்லோருமே எதிரிகள் தான். அந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த 2025ல இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இருக்காது. இந்த சித்திரை நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா அதிக அளவு போராடும் குணம் உடையவர்கள். எல்லாத்துலயுமே நம்ம போராடணும். நல்ல வாழ்க்கையில ஒரு வெற்றி பெறுவதற்கு போராட்டம் மட்டுமே ஒரு ஆயுதம் அப்படின்னு நினைச்சு அதிகமான ஒரு போராட்டத்தை கொண்டவர்கள். அப்படி இருந்தும் சில வலிகளும் வேதனைகளும் உங்களை பிடிச்சிட்டு, அதாவது உங்களை அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாக்குது. இந்த 2025லாம் பாத்தீங்கன்னா நீங்க அதுல இருந்து எல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்குன்னு சுயமாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய பேர் 2 வருஷமா பிளான் போட்டுட்டு இருக்கிறீங்க. எப்படியாவது நமக்குன்னு ஒரு திறமைகள் அதிகமா இருக்கும். இந்த சித்திரை நட்சத்திர பெண்களுக்கு தான் பாத்தீங்கன்னா ரொம்ப திறமைகள் அதிகமா இருக்கும். வெளியில போல்டா இறங்கி செய்யக்கூடிய ஒரு துணிச்சலும் இருக்கும். அப்படி இருக்கிறவர்களுக்கு நம்ம திறமையை எப்படியா வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த 2025ல அதற்குண்டான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் உங்களுக்கு அமைய போது. துணிஞ்சு செயல்படுங்க. நல்ல ஒரு வருமானம் இந்த வருடத்துல இருக்குது. வேலை செய்கின்ற பெண்களுக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய
ஒரு நேரமாக இருக்கும். குடும்ப பெண்களாக இருக்கிறீங்க, வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திர பெண்கள் உங்களுக்கு உண்டான தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரம். கொஞ்சம் மனச ரிலாக்ஸா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு கவலையிலேயே ஆட்பட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லோருமே இந்த 2025ல அதுல இருந்துலாம் வெளியில வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சாரப்படி நம்ம கணிச்சு சொல்லியிருக்கிறோம். சில பேருக்கு திருமணம் சம்பந்தமான பலன்கள் வேணும் மேடம், எங்களுக்கு திருமணத்துல எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கணும், அது புதுசா திருமணம் பண்ண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்லாம் கேட்பீங்க. உங்களுக்கு சில நேரமின்மை காரணமாக நான் சுருக்கமா ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும். உங்களுடைய டீடைல்டு ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.